ஜப்பான் ரூல்ஸ் படி நம்ம ஜப்பான்குள்ள எதெல்லாம் கொண்டு வரவே கூடாது. இதுக்கு முன்னாடி ஜப்பான் ஏர்போர்ட்ல ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு நாய் வச்சிருக்காங்க. அது வந்து நம்மளோட லக்கேஜை ஸ்டாப் பண்ணுச்சு அப்படின்னா நம்மள பேக்கை உடனே ஓபன் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. அப்படி ஓபன் பண்ணும்போது நம்ம லக்கேஜ்ல இருக்க மொத்த ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்ஸையும் மொத்தமாவே எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. சோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம சர்டிபிகேட்டோட ஜப்பான் வரது தான் பெட்டர். அப்படி இல்ல சர்டிபிகேட்லாம் வேண்டாம் ஆனாலும் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்ஸை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா அது எல்லாத்தையும் மொத்தமா தூக்கி போட்டுருவாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ எந்த ஐட்டம்ஸ்லாம் ஜப்பான்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்பர் 1 அரிசி வந்து ஜப்பான் ரூல்ஸ் படி ரெஸ்ட்ரிக்டட், சோ கொண்டு வரக்கூடாது. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருப்போம்ல, அது எதுவுமே இங்க அலௌட் இல்ல. அதுக்கப்புறம் மீட்டும் அலௌட் கிடையாது. இன்கேஸ் நம்ம பர்சனல் கன்சம்ஷனுக்காக கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னா அதை நம்ம இங்க டிக்ளேர் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸும் அலௌட் கிடையாது. இன்கேஸ் வீட்ல அரைச்ச பொடி வகைகள் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அதை பெர்ஃபெக்ட்டா பேக் பண்ணியிருந்தோம்னா மோஸ்ட்லி அதுல பிரச்சனை வராது. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.